சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தேங்கிய மழைநீர் இன்னும் வடியவில்லை. எனினும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள பள்ளிகள் பட்டியலில் வளசரவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் பெயர் இடம்பெறவில்லை. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், வளசரவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி இன்று செயல்படுமா? அது குறித்து பள்ளி நிர்வாக தரப்பில் ஏதேனும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? ரத்திகா, தொடர் விடுமுறைக்கு பிறகு ஒரு மாதத்திற்கு மேலாக விடுமுறைக்கு பிறகு சென்னையில் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு இன்று பள்ளிகள் நடைபெற இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் பள்ளிகளில் மழைநீர் வடியவில்லைன்னு பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள். தற்பொழுது நாம் வளசரவாக்கம் லாமேக் மேல்நிலை பள்ளியில் இருக்கக்கூடிய பள்ளியில் இருக்கிறோம். இந்த இடத்தில் பள்ளி வளாகத்திற்குள் உள்ளே மழைநீர் இன்னமும் வடியாமல் மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் பொறுத்தவரை பள்ளியினுடைய ஊழியரிடம் கேட்கும்பொழுது 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை இன்று மட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 4ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று வழக்கம் போல் பள்ளி செயல்படும் என்று பள்ளியின் நிர்வாகத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கும்பொழுது பள்ளி வளாகத்தை சுற்றிலுமே முழுவதுமாக மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இதனால் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. பள்ளி வளாகத்திற்குள் மாணவர்கள் உள்ளே செல்லக்கூடியதற்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அதே போன்று மாணவர்கள் இங்கு அவர்கள் கொண்டு வரக்கூடிய சைக்கிளை நிறுத்துவதற்கு கூட வசதி இல்லாமல் இருப்பதாக பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து 2 வாரத்திற்கு மேலாக இங்கே தேங்கியிருந்த மழைநீர் என்பது இங்கே இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் கழிப்பறைக்குள்ளே மழைநீர் தேங்கியிருந்தது. தற்பொழுது அந்த மழைநீர் கழிவுநீருடன் கலந்து இங்கே தேங்கியிருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இங்கே இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். பொதுவாக மழைக்காலங்களில் இந்த பள்ளி வளாகத்திற்குள் மழைநீர் தேங்கியிருப்பது இயல்பாகவே இருக்கும். எனவே இந்த இடங்களில் இருக்கக்கூடிய மழை நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளிக்கு வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கையை பள்ளி நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் பெற்றோர்கள் விடுக்கிறார்கள். அதே போன்று பள்ளி நிர்வாகம் தொடர்ச்சியாக இந்த 2 நாட்களாக, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வந்ததாக பள்ளி நிர்வாகம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் இந்த இருக்கக்கூடிய பள்ளி இருக்கக்கூடிய இடம் தாழ்வான இடம். இங்கே மற்ற பகுதியிலிருந்து வரக்கூடிய மழைநீர் என்பதுதான் தற்போது தேங்கியிருப்பதாகவும் மழைநீரை வெளியே அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. ரத்திகா, ராஜ்குமார், நீங்க இருக்கிற பள்ளி மழைநீர் முழுவதுமா தேங்கி இருக்கிறத அங்க இருக்கிற காட்சிகள்ல பார்க்க முடியுது. இந்த மழைநீரை முழுவதுமா எப்போது வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஏன்னா இதனால மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவாங்க இல்லையா? அதாவது இந்த மழைநீர் என்பது பள்ளி வளாகத்திற்கு தேங்கியிருப்பது பள்ளி மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தாது என்பதுதான் பெற்றோர்களும் தெரிவிக்கிறார்கள். இன்று காலை இங்கே பள்ளிக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் 1ஆம் வகுப்பிலிருந்து 3ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு விடுமுறை என்பதால் அவர்களை வீட்டுக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். எனவே இங்கே பள்ளிக்கு அனுப்பும் பொழுது பாதுகாப்பான சூழல் இருக்க வேண்டும் என்ற நிலையை தான் பெற்றோர்கள் கருதுகிறார்கள். தற்பொழுது இந்த இடத்தில் பள்ளியினுடைய முதல்வர் தற்போது இங்கே வரவில்லை. இங்கே இருக்கக்கூடிய பள்ளி ஊழியர்களிடம் கேட்கும் பொழுதுதான் பள்ளியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை 2 நாளாக மேற்கொண்டோம். ஆனால் இங்கு தாழ்வான பகுதி இருப்பதால் மழைநீர் முழுவதுமாக வெளியேற்ற முடியாத நிலை இருந்ததாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது பள்ளியினுடைய முதல்வர் கவனத்திற்கும் அதே போன்று அந்த காட்சி இங்கே இருக்கக்கூடிய அந்த காட்சியில பார்க்கலாம். மழைநீர் இன்னமும் தேங்கியிருக்கிறது. குழந்தைகள் மழைநீரில் தான் அவர்கள் உள்ளே செல்லக்கூடிய நிலைமை என்பது இருக்கிறது. பள்ளியினுடைய முதல்வரும் பள்ளியினுடைய தாளாளரும் இங்கே இருக்கக்கூடிய மழைநீரை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பான நிலைமை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பள்ளி ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இன்றைக்குள் இங்கு இருக்கக்கூடிய மழை நீரை முழுவதுமாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை முழுவதுமாக எடுக்கப்படும் என்று பள்ளியினுடைய ஊழியர்கள் தெரிவிக்கிறாங்க. திவ்யா, ராஜ்குமார், மழை நீரே இன்னும் முழுவதுமா மடியாம இருக்கு. இந்த நிலையில பள்ளியில் இருக்கிற இந்த வகுப்பறைகள்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கா? இந்த விஷயம் தொடர்பா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு இந்த விஷயம் கொண்டு செல்லப்பட்டுச்சா?
அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த பள்ளி உள்ளே இருக்கக்கூடிய வகுப்பறைகள் அதற்கான வகுப்பறை நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக பள்ளி நிர்வாகம் வந்து தெரிவிக்கிறாங்க. அதில் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வகுப்பறைகள் எந்த விதமான பாதிப்பில் ஏற்படவில்லை. தற்போது இன்று நடக்கக்கூடிய வகுப்பறைகள் என்பது அவர்களுக்கு ஏதுவானதாக வகுப்பறை நடப்பதற்கான ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்று பள்ளி நிர்வாகம் தெரிவிக்கிறார்கள். எனவே வகுப்பறை எடுப்பது என்பது எந்த விதமான பாதிப்புகள் அவருக்கு ஏற்படவில்லை, அது இயல்பாகவே நடக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று கல்வித்துறை அதிகாரிகள் பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக சென்னையில் எந்தெந்த இடங்களில் பள்ளி வளாகங்களில் மழைநீர் தேங்கியிருப்பது, அதற்கான பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்வது குறித்து நடவடிக்கைகள் அவர்கள் மேற்கொண்டார்கள். தற்போது இந்த பள்ளியில் மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. இதில் வந்து கூடுதலாக கல்வித்துறை அதிகாரிகளும் பள்ளி நிர்வாகமும் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு பாதுகாப்பான சூழலை பள்ளி வளாகத்தில் மாணவர்களுக்கு ஏற்படுவதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் வந்து வலியுறுத்துறாங்க. திவ்யா. ராஜ்குமார், இந்த சந்தர்ப்பத்தில் இங்க மழை வெள்ள நீர் தேங்கி இருக்குது. அதாவது சுகாதார நடவடிக்கைகள் அங்க மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது இன்னைக்கு வந்து இந்த பள்ளி ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களை பாதுகாப்பு கருதி சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்களா? அதாவது சுகாதாரத்துறை ஏற்கனவே அறிவித்திருக்கப்படி பள்ளி வளாகத்திற்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கான சுகாதார நடவடிக்கைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கார்கள். இது மட்டும் இல்லாமல் பள்ளி மாணவர்களுக்காக கவுன்சிலிங் நடத்துவது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. தற்போது இங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது இந்த பள்ளியில் நிச்சயமாக சுகாதாரத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கும்பொழுது நோய் தொற்று எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இங்கே எடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த பகுதியை பொறுத்தவரை இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மழைநீரை வெளியேற்றும் வரை இந்த இடத்தில் ஒரு பாதுகாப்பான நிலையை வந்து அதிகாரிகள் உருவாக்க வேண்டும். அதே போன்று நோய் தொற்று எதுவும் ஏற்படாததற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டும். இங்கே பள்ளி மாணவர்களுக்கு நிச்சயமாக மருத்துவ முகாம் இந்த பள்ளியில் நடத்த வேண்டிய தேவை என்பது தற்போது இந்த பள்ளியில் இருக்கிறது. திவ்யா. ராஜ்குமார், நீண்ட விடுமுறைக்கு பிறகு இன்று திறக்கப்படும் பள்ளிகள்ல மாணவர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலையில இந்த பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்படுவதற்கான பொருட்கள் தயார் நிலையில் இருக்கிறா? அது குறித்த விவரங்கள். தற்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், சீருடை வழங்குவதற்கான நிலவரம் குறித்து தெரியவில்லை. பள்ளி முதல்வரை சந்தித்த பிறகுதான் இந்த பள்ளியில் எவ்வளவு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், சீருடை, மற்ற பொருட்கள் வழங்க இருக்கிறதா என்ற நிலவரம் குறித்து தெரிய வரும். ஆனால் பொதுவாக கல்வித்துறை அதிகாரிகள் இன்று சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு எந்தெந்த பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நிலை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆகவே ஏற்கனவே கல்வித்துறை தெரிவிக்கக்கூடிய நிலவரம் படி இன்றிலிருந்து பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு சீருடை, நோட்டு புத்தகம் இது போன்ற பொருட்கள் வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது இங்கே இருக்கக்கூடிய லாமேக் அரசு மேல்நிலை பொறுத்தவரை பள்ளி முதல்வரை சந்தித்த பிறகுதான் இங்கு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் எவ்வளவு பேருக்கு நோட்டு புத்தகங்கள், சீருடை போன்றவை வழங்கப்பட இருக்கிறது, அது எந்த நேரத்தில் வழங்கப்பட இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் எல்லாம் பள்ளி முதல்வர் நேரில் சந்தித்து அதற்கு பிறகுதான் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பெறும். வளசரவாக்கத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்னும் நீர் வடியவில்லை. அதை முன்னிட்டும் இன்று பள்ளி வந்து திறக்கப்பட்டுள்ளது. அது குறித்து உங்களது கள தகவலுக்கு நன்றி ராஜ்குமார்.